விடுமுறை அறிவிக்கணும். அரசாங்கம் சீக்கிரமா முடியணும், பொது விடுமுறை அறிவிக்கணும் இன்னைக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு தலைவர் வந்து இனி தமிழகத்துல கிடைக்காது. அன்னதான பிரபு ஐயப்பன் தான் அன்னதான பிரபு. தமிழகத்துக்கு அன்னதான பிரபு இவர் தான் இன்னைக்கு மறைந்தார். உலகமே இன்னைக்கு இருந்தது. எங்க காவிரி தலைவன் பள்ளி அரசாங்கம் விடுமுறை கொண்டாடி வந்துருக்கு. இன்னைக்கு பொது விடுமுறைங்க சுத்தமங்க தலைவங்க. ஒரே ஒரு சின்ன ஊழல் புகார் சொல்லுங்க. காவிரி தலைவங்க மறைந்தார். புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் இவர் தாங்க. இவர் மறைஞ்சார். இன்னைக்கு பொது விடுமுறை கண்டிப்பா அறிவிக்கணுங்க. ஆனா அரசாங்கத்துக்கு வேணா கோரிக்கை வைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு கோரிக்கை, அரசாங்கம் அவருக்கு நல்லது பண்ணா பொது விடுமுறை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் வர இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு பொது விடுமுறை அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அவர் திருமுகத்தை பார்ப்பாங்க. அரசு மரியாதை கோரிக்கை வைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. எதிர்கட்சி தலைவருங்க கண்டிப்பா அரசு முறை தரணும். இப்படிப்பட்ட தலைவர் மறைஞ்சாரு. கண்டிப்பா கவர்மெண்ட் அரசாங்கம் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பா அரசாங்க முறையில அரசு மரியாதையுடன் கண்டிப்பாக அவர் இறுதி அஞ்சலி செலுத்தணும். அன்னதான பிரபு சார், அன்னதான பிரபு அன்னதான பிரபு விடுமுறை கண்டிப்பாக கண்டிப்பா. அதாவது இப்படி ஒரு தலைவனை, ஒரு நடிகரை, ஒரு அரசியல் வந்தாயமான சத்துணவு எம்ஜிஆர் இருக்கு. சத்துணவுல எல்லாத்துக்கும் போட்டவர் அதே சாப்பாடு, எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு. சினிமா ஷூட்டிங் அவர் தான் கொண்டு வந்தார். ஆமாம், ஹீரோ டயட்டு என்ன சாப்பிடுமோ அதே தான் எல்லா டெக்னிக் சாப்பிடணும். எல்லா தொழிலாளி நடிகருக்கு மட்டும் நான் தமிழ்நாடு ஒரே அரசாங்கம் பொது விடுமுறை கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு இறுதி மரியாதை செஞ்சதுன்னா பொது விடுமுறை கண்டிப்பாக அறிவிக்கணும் சார். இன்னைக்கு கண்டிப்பாக அறிவிக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் திரண்டுறாங்க. எவ்வளோ பேர் கலந்து போன சார், எவ்வளோ பேர் இன்னைக்கு போனேன். இன்னைக்கு நீங்க பாப்பீங்க கேப்டன் யாருன்றது இன்னும் ஒரு 2வது தெரியும் சார். மக்களே கட்சியை சார்ந்தவங்க சரி சார், அரசியல் பிரமுகர் இல்லாம நடிகர் பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எவ்வளோ பேர் எங்களுக்கு போனேன். ஐயோ இப்படி ஒரு தலைவர் இறந்துட்டாரு. அதனால கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இன்னைக்கு பொது விடுமுறை கண்டிப்பாக அறிவிக்கணும் சார். இந்த மாதிரி ஒரு தலைவனை தமிழக இருந்தது சார். இனிமேல் இது மாதிரி ஒரு பிறப்பு வந்து இதுக்கப்புறம் யாரும் பறக்க போகுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் கேப்டன் தான். நீ எவ்வளோ சிரிப்பு இல்லை, எவ்வளோ நடிகர் நாங்கள் சொல்ல தேவை. நீ யூடியூப்பு நம்ம நியூஸ் எடுத்தாலே சரி, நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பாடு இல்லாமல் தலைவர்கிட்ட போனால் கேப்டன் கிட்ட அந்த 1 மணிக்கு தான் கேப்டன் சாப்பாடு. நாங்கள் வந்து ஐயப்பன் தான் அன்னதான பிரபுன்னுவோம். ஆனால் மக்கள் வந்து எங்களுக்கு அன்னதான பிரபுலாம் இந்த கேப்டன் தான். கருப்பு, எல்லோ, சிகப்பு இந்த தீபம் ஏந்திய ஒரே ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான். அரசியலில் நடிக்க தெரியாத மனிதன் சார். எந்த கபடமோ சுபடமோ இல்லாத ஒரே ஒரு மனிதன்னா கேப்டன் தான். அரசியல் பண்ணணும், மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு முதலமைச்சருங்க. இன்னைக்கு கண்டிப்பாக முதலமைச்சர். அவர் 5 படம் நடிக்கும் போதே 57 பெண்மணிகளுக்கும் தையல் மிஷின் கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் மனித நேயங்கிறது எல்லா அரசியல்வாதியும் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி, சினிமாவை தாண்டி, அரசியலை தாண்டி எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவர் மாத்திரம் அவர் இதை என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கேப்டனோட ஆஸ்தி சாமான் இல்லை. எல்லா ரசிகர்களோட கேட்டுக்கணும். ஆனால் தம்பி அழுகிறாருன்னா பேசுறது சினிமாவுக்கு கேப்டன் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தாங்க கேப்டனு. அது மட்டும் இல்லாமல் தர்மபுரி எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் சினிமாவில் இவர் ஒரு எம்ஜிஆருங்க, கருப்பு எம்ஜிஆருங்க. அவருடைய இழப்புலாம் ரொம்ப ஈடு செய்ய முடியாது. எங்கள் நடிகர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு வெளிய வழிகாட்டி ஒரு அப்பாவா அண்ணனா அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க, தைரியமாக தன்னம்பிக்கை இருந்தாங்க. ஆனால் அவரோட இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியல. எங்கள் கேப்டனுக்காக நீங்கள் அரசு பொது விட்டால் கூட நல்லா தாங்க இருக்கும்.
எங்களோட கோரிக்கை இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் கவனம் செலுத்தணும். இது பொது விட்டால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவரோட ஆத்மா அவர் செஞ்ச மரியாதை, அவர் செய்த ஒரு கடமை, அவர் கொடுக்குற மரியாதைக்கு ஒரு ஒரு அனுதாபம் தான். அவர் இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஒரு மரியாதை செய்யணும்னா அரசு பொது உரிமை விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 80லேருந்து 90 சினிமாவோட பொருட்காலம், 90 வரைக்கும் சினிமாவுக்கு மிகப்பெரிய பொருட்காலம். அவர் இருக்கிற வரைக்கும் எங்கள் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு. எல்லாருமே மனுஷன் வந்து பணத்தை திங்க போடல, வயிற்றார சோறு தான் இருக்கும். அந்த சோறுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எங்கள் கேப்டனு. அது மேலே எங்கள் நடிகர்களுக்கு கடன் அடைச்சி அந்த நடிகை மீட்டெடுத்து எல்லா நடிகர்களுக்கும் நல்லா செழிப்பாக செய்ய வச்சது எங்கள் கேப்டன். ஒரு தரம் நடிகர் சங்க தலைவராக இருந்து 50 கடனை அடைச்சவர். மலேசியா, சிங்கப்பூர்லாம் போய் எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி ஒரு தலைவனோ, இது மாதிரி ஒரு சங்க தலைவனோ இனிமேல் வர முடியாது. அவர் ஆத்மா இன்னைக்கு கோடி ரசிகர்கள் இதாகும். நாங்களாம் பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு இன்னொரு முறை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு என்னடா பேப்பர் எங்களுக்கு தேவைன்னா தலைவர் எங்களுக்கு அவர் சாவே கிடையாது. என் தலைவனுக்கு சாவே கிடையாதுமா. என் தலைவனுக்கு சாவே கிடையாதுமா. அவர் எப்படிதான் சாவாரு? அவர் எப்படி சாவாரு? எங்களை கேட்காம எப்படி போகுது? அவர் சாவே கிடையாது. தலைவனுக்கு என் தலைவனுக்கு சாவே கிடையாது. என் தலைவனுக்கு சாவே கிடையாது. என் தலைவனுக்கு சாவே கிடையாது. நல்லா பண்ணுறீங்க, நல்லா நிற்கிற பிரமுகர்கள் தயவு செய்து பேரிகார்டுக்காக போங்க. ஒரு 10 நிமிஷம் அப்புறம் எல்லாம் மண்டபம் Yeah.